முடியாத பயணம் வேண்டுமா? அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தென் அமெரிக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெருநாட்டில் பார்க்கறதுக்கு பல வகையான இடங்கள் கண்கவர் வகையில் இருக்கிறதா. மேலும் இங்கு வளமான கலாச்சாரத்தையும் மாறுபட்ட சூழ்நிலைகளையும் தனித்துவமான உணவு வகைகளையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தான் பெருவிற்கு சென்றால் கட்டாயம் இந்த இடத்திற்கெல்லாம் செல்லணும் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மச்சு பிச்சு உலகின் மிகவும் பிரபலமான இந்த இடம் தொல்பொருள் தலங்கள்லேயும் மிகவும் புகழ் பெற்றதாகும். இது ஆண்டிஸ் மலைகளில் உள்ள உயரமான இன்கான் பேரரசின் நகரமாகும். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் இருக்கிறதா. மேலும் இங்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வாரார்களாம். அடுத்தது தான் குஸ்கோ. இன்கான் பேரரசின் வரலாற்று தலைநகரமான குஸ்கோ கட்டடக்கலையில் சிறந்து விளங்கும் ஒரு இடமாகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சு பிச்சுவிற்கான நுழைவாயிலாக செயல்படுகிறதா. மற்றது ஸ்பானிஷ் கலைவைகளின் கட்டடக்கலைகளையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா லிமா. பெருவின் தலைநகரமான லிமா பெருவின் வரலாற்று உணவுகளுக்கும் நவீன உணவுகளுக்கும் பெயர் போனது. லிமா பார்த்தீங்கன்னா மிராப்ளோரேஸ் மற்றது பார்த்தீங்கன்னா பாராங்கோவின் ஆகிய இடங்கள் வரலாற்று சிறப்புகளை தனித்துவம் கொண்டவை. ஆகையால் இந்த மூன்றையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம். அடுத்தது அரேகிபா. இங்குள்ள கட்டடங்கள் வெள்ளை எரிமலை கற்களை பயன்படுத்தியே கட்டப்பட்டிருக்கும். ஆகையால் இதனை வெள்ளி நகரம் என்றும் அழைப்பார்கள். இங்கு பார்த்தீங்கன்னா சாண்டா கெடலினோ மடலாயம் மற்றது கோல்கா கேன்யன் ஆகியவை மிகவும் பிரபலமான இடங்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிகாக்கா ஏரி. பெருவிற்கும் பொலிவியாவிற்கும் எல்லையில் உள்ள இந்த ஏரி உலகின் மிக அதிக தூர அளவு பயணிக்கக்கூடிய ஒரு ஏரியாகும். மேலும் இந்த ஏரியில் தனித்துவமான கலாச்சாரத்தால் நம்மை ஆட்கொள்ளும். அதாவது உரோஸ் தீவு மற்றது டாகுயில் தீவு ஆகியவை இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாஸ்கா கோடுகள். நாஸ்கா பாலைவனத்தில் அமைந்துள்ள இந்த ஜியோ மலையில் பல்வேறு விலங்குகள் மற்றது நிலத்தில் வடிவமைக்கப்பட்ட மகத்தான அரிய வடிவமைப்புகளையும் நீங்கள் அதிகம் காணலாம். இங்கு சிறிய விமானம் மூலம் சென்று மேலிருந்து அந்த இடத்தை பார்க்கலாம். இந்த இடங்களுக்கு சென்றதுக்கு பிறகு இன்கான்களின் புனித பள்ளத்தாக்கு மனு தேசிய பூங்கா மற்றது கோல்கா கென்யன் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.